अस्सलाम वालेकुम गाइस इनकी हिंदूपुर स्पेशल खिचड़ी தான் பார்க்க போகிறோம். பொங்கல் இங்கே பொங்கல் கிச்சடின்னுவாங்க. எங்கள் ஊரில் வெறும் கிச்சடி தான். இது ஜும்மா ஸ்பெஷல் கிச்சடி. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா அது போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு சிறுபருப்பு எடுத்துகிட்டேன். ஒரு 1/2 கப்பு அரிசிக்கு ஏற்ற போல் சிறுபருப்பு எடுத்துருக்கேன். அது போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டால் நம்ம கிச்சடி ரெடி ஆகிடும். இதுதான் ஹிந்துப்பூர் ஸ்பெஷல். எங்கள் ரிலேஷன் எல்லாம் வீட்லையும் இதுதான் செய்வாங்க வெள்ளிக்கிழமைனாவே. எங்கள் ஹிந்துப்பூர் ஸ்பெஷல் இது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், மதியானம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட என்ன கிரேவி வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னி அரைச்சாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.